பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திருமதி மதுவந்தி அவர்கள், ஸ்டேட் செக்ரட்டரி பாஜகவின் இன்டெலெக்சுவல் செல்லில் இருந்து. தொடர்ந்து ஊடகங்கள்ல, குறிப்பா ஆங்கில ஊடகங்கள்ல தமிழ்நாட்டில் நடக்கும் செய்திகளை தெள்ள தெளிவா எல்லோருக்கும் தெரியும்படி தேசிய அளவில் எடுத்துரைக்கும் ஒரு பெண்மணி அப்படின்னா அதுல இவங்களுக்கு முதலிடம் தரலாம். அவங்கள வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். தேங்க்யூ. வணக்கம் மேம். ஒரு பெண் எழுத்தாளர், அவர் ஹராஸ்மெண்ட் செய்யப்படுறாரு திமுக ஐடி விங்னால. சோ அப்ப பாக்கி எல்லோரும் அமைதியா இருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அவங்களே அமைதியா இருந்தாங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தப்புறம் தான் அவங்களே அவங்களுடைய ட்வீட்டை அவ்வளவு பகிரங்கமா போட்டாங்க. இதுதான் இங்க நடக்கிற இவங்களுடைய அராஜகம். அதாவது யாருக்குமே வாய்ஸ் கிடையாது. பேசினா அது வேற மாதிரி வாய்ஸ நாங்க அமுக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்களே நீங்க பாத்தீங்கன்னா the minute election date was announced அப்பதான் அவங்களோட அந்த ட்வீட்டை அவ்வளவு பகிரங்கமா போட்டாங்க. போட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் அது இதுன்னு எல்லாமே ஒரு தைரியமே அவங்களுக்கு அப்பதான் வந்துச்சு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மத்த பெண்களுடைய நிலைமை தமிழ்நாட்டுல. அதே மாதிரி இன்னொரு ஆதரவாளர், திமுகவுக்கு ஆதரவாளர்னு சொல்லலாம், ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லலாம். அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவு அதெல்லாம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து அவர் இப்ப புதிதாக வந்திருக்கும் தாவேகாவிற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் போது, இல்ல விஜய் கட்சி சார்ந்த நிகழ்வுகளை அதிகமா பதிவிடும் போது, அது சார்ந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் சொல்லும் போது அவருக்கான ஒரு ட்ரெட் வருதுங்கிறாரு அவரு. ஒரு எல்லாருக்குமே இதுதான்மா சினாரியோ. இங்க ஆளும் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா என்ன வேணாலும் பேசலாம். அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல it is அவ்வளவுதான். you have to be completely sidelined or silenced. this is the scenario. இதுதான் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. இது யார் வேற எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகக்கு எதிர்த்து நான் பேசுறேன், எதிர்த்துன்னா என்ன நடக்கிறத சொல்றேன் அப்படின்னாலுமே இங்க ப்ராப்ளம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிதான் இருந்திருக்கு. பட் இப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலாவே இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆனதுல இருந்து அட்லீஸ்ட் பல பேர் கொஞ்ச நாளா காணாம போயிருந்த ஒரு மிகப்பெரிய யூடியூபர், எல்லாரும் திமுகவை பத்தி அதாவது நேம் வைஸா பேசிக்கிட்டு இருந்த ஒரு யூடியூபர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கே இதான் நிலைமைன்னா அப்ப பாவம் அந்த பெண்கள், அந்த லேடி ஹூ ஹஸ் புட் அவுட் த ட்வீட், இந்த தாவேகால இருக்கிற அந்த ஆதரவாளர், இவங்களுக்கு எல்லாம் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்பதான் தைரியமா பேசுறாங்க. அதையும் நீங்க பாக்குறீங்க இல்லையா? சோ வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இத்தனை நாள் பேச முடியாம இருந்ததுக்கு காரணம் ஜனநாயகமே இல்லை. இங்க கருத்து சுதந்திரம் ஒரு பக்கம்தான், ஒரு தரப்பு மக்களுக்கு தான் கருத்து சுதந்திரம். மத்தவங்க யார் பேசினாலும் கருத்து சுதந்திரம் கிடையாதுங்க. இம்மீடியட்டா த்ரெட்டன், பயமுடுத்துறது. இப்போ அது பண்ண முடியாது. ஏன்னா பண்ணா அவங்களே they will have to face the consequences இல்லையா, as per law. அதனால இப்ப எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த டே எலெக்ஷன் வாஸ் அனௌன்ஸ்ட், எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்டோட இந்த பராஜ் தான் ஜாஸ்தி சோசியல் மீடியால. எல்லாரும் ஒன் ஆஃப்டர் தி அதர் நீங்களே பாத்திருப்பீங்க. அப்ப எந்த அளவுக்கு முடக்கப்பட்டு இப்போ எந்த அளவுக்கு வெளியே வராங்கிறத நீங்களே பாருங்க. பொதுவாகவே இந்த ஊடகத்துறைனா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உள்ளது உள்ளபடி உண்மையை உரைக்க வேண்டிய ஊடகத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூஸ் லோக்கல்ல அவங்க ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இல்லைன்னா ஒரு ஹையர் பாடிஸ் கிட்ட இல்ல பொலிட்டிக்கல் பவர்ஸ் கிட்ட ஒரு இஷ்யூஸ்னா என்ன சொல்லுவாங்க, நான் பிரஸ்ஸுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சாமானியர்கள். ஆனா இன்றைக்கு பிரஸ்ல இருக்கிறவங்களே பிரஸ்ல ஓப்பனா சொல்ல முடியல. சோ இந்த மாதிரியான போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊடகத்துறைக்கான குரல் வலைகள் கூட நெரிக்கப்படுகிறதா? கண்டிப்பாமா. இப்போ எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் தமிழ்நாட்டுல தேதி வாரியா, நான் கூட ஒன் ஆஃப் மை வீடியோஸ்ல நான் போட்டிருந்தேன், நீங்க பாத்திருப்பீங்க. தேதி வாரியா பெண்களுக்கு எஸ்பெஷலி எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து கொலை, இப்போ நடந்த விளாத்திக்குளம் எபிசோடு வரைக்கும், நான் அண்ணா பல்கலைக்கழகம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நடந்த விளாத்திக்குளம் எபிசோடு வரைக்கும் கண்டினியூஸா
பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. they are being raped, murdered, chopped to death. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இத பத்தி எத்தனை மீடியா தமிழ்நாட்டுல பேசினாங்க, எத்தனை பேர் விவாதம் நடத்தினாங்க? என்ன விவாதம்? அதிமுக பாஜகவுக்கு அடிமையா? விஜய் யாரு கூட அடுத்த கல்யாணத்துக்கு வருவாரு? இவ்வளவுதானே பேசுறாங்க. ஆக்சுவலா நடக்கிற பிரச்சனை கஞ்சா எந்த அளவுக்கு புழங்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இட்ஸ் ஃப்ரீ யூசேஜ் ஆஃப் கஞ்சா அக்ராஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் விடுங்க, ஸ்கூல்ஸ். இப்போ அந்த வீடியோஸும் சோசியல் மீடியால வருது. அந்த கஞ்சா போதையினால என்ன, வாட் கைண்ட் ஆஃப் கிரைம்ஸ், அதே மாதிரி இல்லிசிட் லிக்கர். இத பத்தி திஸ் இஸ் அ பேசிக் ப்ராப்ளம். ஒரு ஸ்டேட்ல லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லைன்னா அந்த ஸ்டேட் எப்படிமா செழிப்பா இருக்கும்? எப்படிமா நம்பர் 1 மாடல் அமைதி பூங்கான்லாம் பேசுறாங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அத பத்தி ஒரு மீடியா ஒரு விவாதம் நடத்தினாங்களா? இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு தர போறாங்க, அதுக்கு எடப்பாடி ஐயா எதுக்கு டெல்லி போறாரு? இவங்களுக்கு என்ன வந்தது அவரு டெல்லி போனா? இவங்க போலியா 2011? இப்போ இவங்க கூட்டணிக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்கிறதுனால டெல்லியில இருக்கிறவங்க இவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. But that is not the case with the NDA. அப்படியே whatever be the reason, NDAல என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? உங்க கூட்டணியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல இப்பவும் நீங்க தான் கேர்டேக்கர் கவர்மெண்ட், கரெக்டாமா? That is the word to use now, caretaker government. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன law and order பண்ணிருக்கீங்க? ஏமா ஒரு டிஜிபி போட முடியல தமிழ்நாட்டுக்கு? இத விட ஒரு law and order situation சந்தி சிரிக்கிறது வேற எந்த மாநிலத்திலயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? 4.5 வருஷம் ஆகுது. ஒரு டிஜிபி போட முடியல தமிழ்நாட்டுக்கு. பொறுப்பு டிஜிபின்னு ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டா? எஸ் மேம். அப்புறம் என்னம்மா, அப்புறம் எப்படிமா ஊடகங்கள் இத பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை பேசல? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்துல எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் ஓப்பனா சொன்னார், இனிமே தைரியமா சொல்லுங்க, நான் தான் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்னு தைரியமா சொல்லுங்கன்னு அவரே சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சொன்னாரா இல்லையா? எஸ் மேம். அத சொல்ல கூட ஊடகங்களுக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் என்னம்மா? பிரஸ் இஸ் த 4th எஸ்டேட், ஜனநாயகத்தின் ஒரு பில்லர், இதெல்லாம் எங்க போச்சு? காணாம போச்சு இல்ல 4.5 வருஷம். இன்ஃபேக்ட் ஊடகங்கள் இருக்கிறவங்களே they must have felt very stifled. இருக்குமா இருக்காதா ஒரு பத்திரிகையாளருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அவங்களுடைய கருத்து சுதந்திரம் பறிபோகப்படுது. they are not able to talk. என்ன whatever be the reason they are being shutனா எவ்வளவு நாளைக்கு அவங்க மட்டும் அதை தாங்குவாங்க சைக்கலாஜிக்கலி? நீங்க சொல்லுங்க. நீங்களும் you're a journalist, நீங்க சொல்லுங்க. உங்களை பேசவே கூடாதுன்னு சொல்லி அமுக்கி வச்சா எவ்வளவு நாளைக்கு தாங்குவீங்க? கொஞ்ச நாளைக்கு ஆமா ஆமான்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் தாங்குவீங்களா? இந்த மாதிரி மோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனே வெடிச்சிட வேண்டியதுதான் மேம். அதுதானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த அடுத்த செகண்ட் யூ கேன் see volcanoes erupting literally across தமிழ்நாடு as far as media is concerned. மேம், பொதுவாவே இந்த அரசியல்ல பெண் தலைவர்களுக்கு ஒரு பெரிய வேக்யூம் இருக்கிற காலகட்டம்னு பார்க்கலாம் மேம். ஏன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த இடம் ஒரு ஓபன் அப்பாவே இருக்கு. சரி, அரசியல பெண் ஆளுமைகள் இருக்காங்க, அதை பிடிச்ச கட்சியோ பிடிக்காத கட்சியோ திமுகவாக இருந்தாலும் கனிமொழி ஒரு பெண் ஆளுமை, நல்ல கொஞ்ச நாள் கொஞ்சம் அரசியல் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவங்க கட்சியிலேயே பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க பேசுவாங்க, பெண்ணியம் பேசுவாங்க, பெண் உரிமை பேசுவாங்க, பெண்களுக்கான விதவைகள் அதிகம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க முன்னர் தேர்தல் பிரச்சாரத்துல. அவங்க கூட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. குறிப்பா அந்த முதல்ல ஒரு பேச்சாளர் சொன்னாங்க இல்லையா, டிஎம்கேவ சாரும் போது எங்களுக்கு அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் வரல, ஆனா இப்ப நான் அடுத்த கட்சியை பேசும்போது வருதா இருக்கட்டும், இல்லைன்னா டிஎம்கே ஐடி எங்களை தொடர்ந்து துன்புறாங்க போது இவங்க கூட ஒரு வாய் திறக்கலையே மேடம். எதனால செலக்டிவா தான் பேசுவாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல நடக்காத பிரச்சனை நடந்துச்சுன்னு காமிக்கும் பொழுது குரல் கொடுப்பாங்க. பப்ளிக் ஸ்கூல்ல நடக்கும்போது, அதாவது பப்ளிக் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கும்போது வாய் திறக்க மாட்டாங்க. அதே மாதிரி செலக்டிவா தான் பாப்பாங்க. டாஸ்மாக் அவங்க தானமா சொன்னாங்க, என் அண்ணன் சிஎம் ஆன அடுத்த செகண்ட் முதல் கையெழுத்து டாஸ்மாக்கு தான் போடுவாருன்னு, டாஸ்மாக்கு அகேன்ஸ்டான்னு போட்டாராமா அவங்க அண்ணன். இப்போ டெல்லி வரைக்கும் போயிட்டு எல்பிஜி பத்தி அங்க இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட மனு கொடுக்கறாங்க இல்லையா? வெரி குட், கொடுக்கட்டும்.
பக்கத்துல தானேம்மா அண்ணன் இருக்காரு. இத கொஞ்சம் பாருங்க. லா அண்ட் ஆர்டர் யாருக்கு அடியில வருது தமிழ்நாட்டுல? சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். பர்வியூ தான். சீஃப் மினிஸ்டர் பர்வியூ. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவருடைய அந்த விஷயத்த நீங்க தங்க தானே அண்ணா கிட்ட போய் என்ன இதான் பிரச்சனை, கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க பெண்களுக்கு. ஏன்னா நீங்க தான் அங்க பெண்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் திமுகல, கரெக்டா? அப்ப நீங்க சொல்லணும். சொல்லல. இப்போ பாவம் விளாத்திக்குளம் போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உலகமே பார்த்துச்சு சோசியல் மீடியால. அப்போ எல்லாருமே செலக்டிவா தான் பேசுறாங்க. யாருமே எந்த இஷ்யூவா இருந்தாலும் பரவாயில்ல பேசுவோம். இப்போ ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுனால அவங்களுக்கு எதிரின்னு கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணியில தான் இருக்காரு கார்த்தி சிதம்பரம். ஆனா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இது சரியில்லை, சட்ட ஒழுங்கு இங்க சரியில்லை, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு, இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால கூட்டணியில ஆயிடுச்சா? இன்னைக்கு பேசியிருக்காரு கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்குன்னா இன்னைக்கு பேசுறாரு. சோ there is nothing wrong in saying இது தப்பு. அப்பதான் ஆக்சுவலா கரெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தாதான் திருத்திக்க முடியும். அததான் பாஜக எப்போதுமே செய்யும். ஒரு எலெக்ஷன்ல பாஜக தோத்துடுச்சுன்னா உடனே அடுத்தவங்க மேல பழிய போட மாட்டாங்க, இவிஎம் மெஷின் மேல பழிய போட மாட்டாங்க. நம்ம உள் இன்ட்ரின்சிக் என்ன தப்பு நடந்துச்சு, இமீடியட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், பண்ணிட்டு அந்த தப்பை திருப்பி நடக்காம என்ன பண்ணணும், அதுதானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாக்குறதுல நான் 2024ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வருதா? சோ அது தப்பு இல்லையே, நம்மள நாமே திருத்திக்கிறது தப்பு இல்லையே. அதை ஏன் அது பண்ணா அது ஒரு அது வந்து இட் பிகம்ஸ் an ஈகோ ப்ராப்ளம்னா அப்புறம் எப்படிமா ஸ்டேட் உருப்படும்? இதுதான் எங்க ப்ராப்ளம். அவங்க கட்சிக்குள்ளேயே அத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பட் தட் டசன்ட் மீன் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு ஹஸ் டு சஃபர். இல்ல, நான் நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்றேன், இந்த இன்டர்வியூ மூலியமாவும் நான் சொல்றது, I implore to the Honorable Chief Minister of Tamil Nadu and to Akka Kanimozhi, do something. ஆச்சு, ஏப்ரல் 23 தேதி வந்துருச்சு. Atleast until then, you are the caretaker government. Do something about this. Protect us women. இது கேட்கறதுல தப்பு இல்லையேமா? இல்ல மேம், இது என்னோட ஜனநாயக உரிமை தானே. எனக்கு சேஃப்டி வேணும்னு நான் கேட்கறது என்னோட ஜனநாயக உரிமை தானே. ஷூர் மேம், அதுதான் நான் கேட்கிறேன். எஸ் மேம். இத கேட்டா உடனே நம்மள ட்ரோல் பண்றது, அசிங்கமா வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது, இதுதான் அந்த ஈகோ சிஸ்டமுக்கு வந்து ஒரு ஹேபிட்டா போயிடுச்சு. யூசிங் அபியூசிவ் லாங்குவேஜ், யூசிங் அபியூசிவ் பிஹேவியர், தட் இஸ் அவங்களோட ஈகோ சிஸ்டம்லயே அது அவங்களுக்கு ஹேபிட்னு நினைக்கிறேன். இது பாஜகலயும் அதிமுகலயும் நடக்காது. ஏன்னா அதிமுக ரொம்ப பெரும்பான்மையா ஒரு பெண் ஆண்ட கட்சி. பாஜகலயும் பாரத பிரதமர் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாருங்கிறது நான் என் கண் கூட நான் பாக்குறேன். இது அங்க நடக்காது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசுறது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கலையேமா. இப்போ அவங்க இந்த ஜேர்னலிஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இப்போ இன்னொருத்தரை வந்து அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. கரெக்டா பெங்களூர் கிட்டதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பட் அவர் வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மீடியா ஏஜென்சிக்கு தான் வேலை பார்த்திருக்காருன்னு சொல்றாங்க. அண்ட் தே கால் தெம்செல்வ்ஸ் ஜர்னலிஸ்ட், பட் வேலை செய்யறது பூரா இந்த ஈகோ சிஸ்டம்க்கு தான். கனிமொழி அக்காவோட மீட்டிங்லயே பெண் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு? அதிமுக மீட்டிங்லயோ பாஜக மீட்டிங்லயோ நடக்கலையே, திமுக மீட்டிங்ல தான் அது நடந்துச்சு. ஒரு 2.5 வயசு பொண்ணுக்கு இப்ப என்ன நடந்துச்சு, ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு இப்ப என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு அவங்க எல்லாம் திமுக பிரமுகர்கள்னு. ஒருத்தர் மேல 35 பெண்கள் they have made allegations. What is the party doing to sort this out? அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் இவ்ளோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தமிழ்நாடு என்னைக்குமே சந்திச்சது இல்ல. சுபா, கலைஞர் ஆண்டுட்டு இருந்த போது கூட இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்ல. ஜெயலலிதா அம்மா, she ruled தமிழ்நாடு with an iron hand. You have to give it to her. You may like her, you may hate her, you may give 100 excuses. I don't care. I was safe when she was ruling Tamil Nadu. Yes. So இந்த அளவுக்கு இது வந்து இப்போ சீரழிஞ்சு போயிருக்குன்னா அப்போ the government is responsible தானேமா. அத கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள நாங்க விரட்டுவோம் துரத்துவோம்னா என்னது?
மேம் காந்திஜி ஒரு இடத்துல சொன்னாரு. என்னைக்கு பெண் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னா, நெறைய நகை போட்டு நைட்டு வெளில போறாளோ அன்னைக்கு தான் கரெக்ட். சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னாரு. சோ நாங்க நகையெல்லாம் கேட்கல. தனியா வெளில போ முடியுமா? நான் மிட் நகையே நைட்ல போட வேணாமா, 9 தனியா மணிக்கு வெளில போக முடியுமா கேக்குறோம், அவ்வளவுதான் நம்ம கேக்குறோம். நகையும் வேணாம் ஒண்ணு வேடா, என்னால தனியா நைட்ல தைரியமா வெளியே போ. நான் சொல்றது சென்னை சிட்டியில, நீங்க திருச்சி. நான் சொல்றது சென்னை சிட்டிலேயே பிரைம் லொகாலிட்டிஸ்ல பாதுகாப்பு இல்லை. ஓகே. நீங்க அப்புறம் நம்ம வருவோம் சிட்டி திருச்சிக்கு வருவோம், அப்புறம் கிராமத்துக்கு போவோம். நான் சொல்றது சென்னை சிட்டி, அதுதான் நிலைமை இன்னைக்கு. மேம் எப்பவுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கடந்த 4 ஆண்டுகள் 10 மாதங்களா நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்தது. நாளாக ஆக அப்படியே பரவலா வைடரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நம்ம பாக்குறோம். இது ஏதாவது தேர்தல் எதிரொலிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா மேம்? ஏன்னா கண்டிப்பா. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் 2024ல எலெக்ஷன் வந்தது மேம். பாராளுமன்ற தேர்தல் வந்தது. 24 was a different. தமிழக மக்களை மட்டும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், என்னைக்கும் நான் என் வீடியோஸ்லயும் சொல்றதுதான், எங்க போனாலும் நான் சொல்றதுதான், தமிழக மக்களை நீங்க முட்டாளுன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. தமிழக மக்களை லேஸ்ல எடை போடாதீங்க. இங்க வாங்கிக்கிட்டு அங்க ஓட்டு போடுவாங்க. அதுதான் தமிழக மக்கள். நான் இன்னைக்கு சொல்றேன். நான் இதை நான் என்னைக்கும் சொல்றதுதான், இன்னைக்கு நேற்றுக்கு சொல்ல. 2024 was election for parliament. 2026 is election for Tamil Nadu state legislature. ஓகேவா? தமிழக மக்களுக்கு அதை பிரிச்சு பார்க்க தெரியும். நான் அது ரைட்டு தப்புங்கிறதுக்குள்ள நான் வரல. அப்கோர்ஸ் 2024ல 39க்கு 39 எடுக்காம இங்கேருந்து ஒரு 10-15 எம்பி போயிருந்தா தமிழக மக்களுக்கு தான் நல்லது நடந்திருக்கும். அது வேற, அது இட்ஸ் டிஃபரெண்ட் டிஸ்கஷன். பட் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, 2026 நீங்க பாத்தீங்கன்னா 21 எலெக்ஷன் எடுங்க, என்ன பெரிய மாபெரும் லேண்ட்ஸ்லைடு விக்டரியா? பர்சன்டேஜ் என்ன? 3%, அவ்வளவுதானே. பிளஸ் நவ் 4.5 வருஷம் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி, எல்லா பக்கமும் போராட்டம். செவிலியர், தூய்மை பணியாளர், ஜாக்டோ ஜியோ, ப்ரொஃபசர்ஸ், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பஸ், மாற்றுத்திறனாளி, இன்னும் என்ன எவ்வளோ, டாஸ்மாக் பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு பெரும் ரெவென்யூ கொடுக்கிற டாஸ்மாக் ஆளுங்களே போராடுறாங்க. கரெக்டாமா? இதான சினாரியோ? ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சிருக்கா? சும்மா இந்த டெம்பரரியா பூசி முழுவறத விட்டுருங்க. ஃபார் த சேக் ஆஃப் எலெக்ஷன் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சிருக்கா? இன்னொன்னு, இப்போ நீங்க கேட்கலாம், மேடம் இல்லையா மேடம் 5000 ரூபாய் 2000 ரூபாய் இதெல்லாம் கொடுக்குறாங்களே மேடம், மக்கள் என்ன முட்டாளா? 4.5 வருஷமா எந்த ஸ்கீமுக்கும் எதையும் கொடுக்காம 10,60,000 கோடி கிட்ட கடனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு தமிழ்நாட்டு சிட்டிசனுக்கும் 1,35,000 இஸ் ஆன் அவர் ஹெட் கடன். இவ்வளோ டெவலப் கிரியேட் பண்ணிட்டு நம்ம காசு எடுத்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்டு ஆஹா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பாருங்க, ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது, ஏப்ரல் 23 அதுல இருந்து மே 4 பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. பிகாஸ் யூ கேன் நாட் அண்டர் எஸ்டிமேட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதான் நான் எப்போதும் சொல்லுவேன். அண்ட் இந்த எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் எடுத்துப்போமே, இப்போ பல செஃபாலஜிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கணக்கு. இந்த நானும் செஃபாலஜிஸ்ட் சொல்லிக்கிட்டு திரியறவங்களை விட்டுருங்க. வெரி சீரியஸ் செஃபாலஜிஸ்ட் லைக் ஜேவிசி ஸ்ரீராம் கொடுக்குற கணக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தி ஆன்டி இன்கம்பன்சி இஸ் ஹியூஜ். அண்ட் people, he is putting out videos of the common man. அவரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு வீடியோ போடல, அவரு காமன் மேனை வச்சு வீடியோ போடுறாரு. அவங்க ஒத்தொத்தங்க என்ன பேசுறாங்க, விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, யாரை பாதிக்க போகுது, எப்படி பாதிக்க போகுது, எல்லாமே தான் இன்வால்வ் இதுல. ஓகே. ரெண்டாவது விஷயம், 2024ல இப்போ சேர்ந்து இருக்கிற பல கட்சிகள் பிரிஞ்சு இருந்தது, கரெக்டா? இன்க்ளூடிங் பாஜக, அதிமுக. தனிப்பட்ட முறையில பர்சன்டேஜ் எடுங்க, ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சேருங்க. அண்ணாமலை டைலாக் தான், படம் டைலாக் தான், கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்வாங்க ராதா ரவி. நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இட்ஸ் சிம்பிள் மேத். இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நான் எக்கானமிஸ்ட் கிடையாது, செஃபாலஜிஸ்ட் கிடையாது. நான் ஒரு சாதாரண காரியகர்த்தா. நான் பூத் லெவல்ல வேலை செய்யறவோ, நான் பாக்குறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். மேம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி. பொதுவாகவே நீங்க சொல்றீங்க இவ்ளோ ஆன்டி இன்கியூபன்சிஸ் இவ்ளோ நிறைய இருக்கு, எவ்வளவு மிஸ்
அதாவது ஒரு கவர்னன்ஸ் சரியா இல்ல, ஒரு லா அண்ட் ஆர்டர் இல்ல, எல்லா பக்கமும் போராட்டம், எல்லா தொழிலாளர்களும் போராட்டம், அது அரசா இருக்கட்டும், இல்லைன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா சுகாதாரத்துறையா இருக்கட்டும், இல்லைன்னா பத்திரப்பதிவு துறையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து காமன் மேனுக்கான சத்துணவு துறையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே போராட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் மீறி தேர்தல் வாக்குறுதிகள், இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு ஜிகினா மாலையை சுற்றி தமிழக மக்களை தான் ஏமாத்திடுறாங்களே மேம் தேர்தல் வரும்போது. இந்த ஃப்ரீபி வேலைக்கு ஆகாது இந்த தேர்தல், நீங்க பாருங்க. நான் திருப்பியும் அதை தான் சொல்றேன். அப்போ யாரு கொடுத்தாலும் அது ஃப்ரீபி வேலைக்காகாதா? என்டிஏ ஃப்ரீயா கொடுத்தாலும் எது பண்ணா, இப்ப என்டிஏ வந்து என்ன சொல்றாங்க, சலுகைகள் தான் கொடுக்குறாங்க. இப்ப எடப்பாடியுமே அவரோட எலெக்ஷன் அந்த நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றதுல சலுகைகள் தான். இந்த 3 Idiots படத்துல ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு வருமே, அதை யாரும் சொல்லல. தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிமோர். அந்த மாதிரி கொடுத்து பெரிய லெவல்ல எலெக்ஷன்ல தோத்ததையும் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? So this freebie is not going to work மா. நான் இன்னைக்கும் சொல்றேன், அப்படியே ஃப்ரீயா வந்தாலும் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நான் சீரியஸா சொல்றேன். நான் இதை வந்து ஐம் நாட், குடுக்கட்டுமே என்ன, இப்போ என் காசு தானே, குடுக்கட்டுமே. இதுதான் ஆட்டிடியூட். இப்போ நீங்க என்ன நீங்களா கொடுக்குறீங்களா? என் காசை புடிங்க வச்சுக்கிட்டீங்க, இப்ப எனக்கு கொடுக்குறீங்க 4.5 மாசத்துக்கு அப்புறம், 4.5 வருஷத்துக்கு அப்புறம், சோ வாட்? அதுக்காக ஓட்டு போட்டுருவேன்னா? இதுதான் ஆட்டிடியூட். மார்க் மை வேர்ட்ஸ். April 23rd, May 4th, we will have many more conversations. Mark my words. Okay. மேம் அட் லாஸ்ட் ஒன் கொஸ்டின். தேர்தல்னு வந்தாச்சு, கூட்டணியை பத்தி பேசாம எப்படி மேம் க்ளோஸ் பண்றது? அதனால வெற்றி கூட்டணி தன்னை டிஃபைன் பண்ணும் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்டபர்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணி தொகுதி எல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. புதுசா அந்த யாருக்கு அவங்க யாருக்கு 25 கட்சி, அதுல பல கட்சி லெட்டர் பேட் கட்சி. ஆம் ஆத்மி பார்ட்டி தமிழ்நாட்டுல இயங்குதுங்கிறதே எனக்கு இவங்க மீட்டிங் நடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இதான் நிலைமை. இதுல என்ன டைட் பண்ணி என்ன கூட்டணி இது காமெடி பண்ணாதீங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து உள்ளுக்குள்ள பூணுகுட்டியாட்டம் அமைதியா இருக்காங்களா மேம்? ஏன்னா வந்து புதுசா அப்படின்னு ஒரு பிம்பம் இன்னும் ஒண்ணுமே ஸ்டார்ட் ஆகலையேமா. அவர் ஆளுங்களை தானேமா டெய்லி மீட் பண்ணிட்டு இருக்காரு அலுவலகத்துல. மேம் இப்ப மதிமுகவுக்கு தொகுதி பங்கீடு முடிச்சாச்சு, கம்யூனிஸ்டுக்கு தொகுதி பங்கீடு முடிச்சாச்சு, தேமுதிகவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுதான் இப்ப பிரச்சனையே. வந்துட்டீங்க, நீங்களே ஆன்சர் கொடுத்துட்டீங்க உங்க குவெஸ்டினுக்கு. 25 கட்சியும் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கும் 6 தொகுதின்னு கொடுத்தா கூடவே இருந்த சில ஸ்ட்ராங் கட்சிஸ் என்ன பண்ணுவாங்க? பேசிக், திஸ் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். விடுதலை சிறுத்தைலாம் கூடவே இருந்திருக்காங்க, கரெக்டா? அவங்களுக்கு வர வேண்டியதுல இருந்து தானமா பிச்சு பீராஞ்சு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, புதுசா வந்தவங்களுக்கு. அவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல இந்த மாதிரி கூட்டணிகள் வந்ததுனால அந்த கட்சியில இருக்கிற தொண்டன் அந்த கட்சிக்கு வேலை செய்வானா? இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் திமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல காங்கிரஸ் தொண்டன் திமுக வேலை செய்வானா? பதில் சொல்லுங்க. நான் உங்களை கேள்விதான் கேக்குறேன், நான் சொல்ல போறது இல்லை. கண்டிப்பா களத்துல வந்து இன்றைய தேதி கிட்டத்தட்ட இந்த 20 நாள் போராட்டங்களுக்கு பிறகு அவங்க வேலை செய்யறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் மேம். ஏன்னா நிறைய அவமானங்கள், நிறைய அசிங்கங்களை சந்திச்சுட்டாங்க இருக்குல்ல. ஏன் இன்னும் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் இஸ் தி கேண்டிடேட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஃபார் இண்டி கூட்டணி இன் தமிழ்நாடு வந்ததா? என்னைக்கு சொன்னார் அமித்ஷா எடப்பாடி இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் ஃபார் என்டிஏ தமிழ்நாடு? என்னைக்கு சொன்னாரு? அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு, எப்போ பாக்குறாரோ அப்ப எல்லாமே சொல்லி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன் இன்னும் சொல்லல? ஏன் ட்விட்டர்ல இருந்து அன்ஃபாலோ ஆச்சு? நீ என்னமா நீங்க என்னமோ அப்படியே டைட் இது வெற்றி கூட்டிய பிளீஸ்மா. நானே காமெடி பண்றவ, எனக்கே காமெடி பண்ணாதீங்க. இது ஒரு கூட்டணி. இந்த 2 கூட்டணிக்குள்ளதான் சண்டை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. The fight is between NDA and இண்டி தான். இந்த நடுவுல பூந்து நாங்க தான் சொல்றவங்க எல்லாம் சொல்லிட்டு போட்டோம், பாவம் புதுசு, அது ஓகே. இந்த 2 தான். ஆனா
இது அப்படியே அவ்வளவு பர்ஃபெக்டா ஓடிட்டு இருக்கு இந்த கூட்டணி, இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த கூட்டணி தான் வலிமை அடைஞ்சிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம். இதுல ஒரு தடவை அவர் 2 தடவை 3 தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தா இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுது. அவர் டெல்லிக்கு போகிறார், அவர் அடிமை. நீங்க என்ன 2011 என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அதை விட்டுட்டு அவர் போனா சரி, அவர் அப்படியே போனாலும் உங்களுக்கு என்ன வந்தது? உங்க கூட்டணி கதையை பாருங்கப்பா. உங்களுக்கு என்ன வந்தது? என்டிஏல என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்குதான் என்டிஏ பத்தி கவலை இல்லை, இது வெற்றி கூட்டணிங்கிறீங்களா? அப்ப என்டிஏல என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? அவர் போயிட்டு வந்தா ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்? அதுல இருந்தே தெரியுது இல்ல. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். இப்போ நீங்க அழகாக நிறைய விஷயங்களை உண்மையில் ஊடகத்தை ஜனநாயகங்களை நெருக்கி விஷயங்கள் இதுனா வந்து பெண் உரிமை கனிமொழியாவது அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை பொதுவெளியில பேசுவாங்களா, இல்ல அவங்க அதை பத்தி ஏதாவது ஒரு கண்டனமாக தெரிவிப்பாங்களா? அவங்கள நான் கேட்கறது, நான் திருப்பியும் வைக்கிறது ஒரு வெரி ஆனஸ்ட் ஸ்ட்ராங் ரிக்வெஸ்ட் தான். பேசணும்ங்கிறேன் நான். செலக்டிவா பேசக்கூடாது, எல்லாத்த பத்தியும் பேசணும். அப்படி பேசினாதான் ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இந்த அடுத்த ஒரு எக்ஸாக்ட்லி 1 month இருக்குன்னு நினைக்கிறேன் டெக்னிக்கலி. அதுக்குதான் நான் சொல்றது. இதுல வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இனிமே பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஆச்சு. Now it is a caretaker government. Now all we can do is implore. It is a matter of 1 month. அவ்வளவுதான். நீங்க 4 வருடங்கள் 10 மாதங்கள் நடக்கப்பட்டதை கூட நம்ம அப்படியே கடந்து போயிட்டா கூட இந்த 1 மாசத்திலேயாவது எதற்காவது ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய குரலை கொஞ்சம் ஆழமாக, கண்டனமாக, கொஞ்சம் கருத்தாக பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட அவங்க வச்சிருக்காங்க. அதையும் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான இங்க கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதற்கான ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டிய நம்முடைய சட்டத்துறை என்ன செய்கிறது, நம்முடைய காவல்துறை என்ன செய்கிறது, காவல்துறையை வைத்திருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம் தமிழ்நாட்டு காவல்துறை சுதந்திரமா இயங்கலாங்கிறேன் நான். இந்த 1 மாசத்துக்காவது காவல்துறை சுதந்திரமா இயங்கலாமே. as per law அவங்களுக்கு எந்த விதமான பிரஷரும் இருக்க போறது இல்லையே. whatever be the pressure for 4.5 years, இப்போ பிரஷர் இல்ல. at least now I request the force to be vigilant. ஏன்னா இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போங்கிறேன் நான். அவ்வளவுதான். இன்னும் கூட நேர்மையாய், இன்னும் அதிகம் திண்ணமாய், இன்னும் அதிகம் கவனமாய் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் இந்த 1 மாதத்திற்காவது அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய மேடம் வச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க என்ன விஷயங்கள் கொடுத்தாலும், குறிப்பாக 5000 தூங்கி எழுந்த உடனே எங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சுன்னா கூட எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா நாங்க உங்ககிட்ட வாங்கிட்டு நாங்க யாருக்கு போடணுமோ உங்களுக்கு தெளிவா தமிழக மக்கள் போடுவாங்க. தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள், அரசியல்வாதிகளை போல் கிடையாது. அவர்களுக்கு தெரியும் யார் நாட்டை 2026 ஆளப் போகிறார்கள் அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது குறித்து நிறைய பேசுவோம் மேம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி.